எனக்கு இப்போ நான் இருக்க சிச்சுவேஷனுக்கு ஒரு சில திருக்குறள்லாம் எனக்கு மனசில் வந்திருக்கு. அது என்ன திருக்குறள்னா, ஃபஸ்ட்டு ஒரு திருக்குறள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை சொல்லிட்டு நான் படித்தது உண்டு. எல்லாரும் கூட படிச்சிருப்போம். அதனால் எவ்வளோதான் நம்மளை போட்டு பாடாப்படுத்தினாலும் அது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். நான் பேசாதப்ப நான் பேசினதா ஜோடிச்சு பேசுறது, அவனுங்க எல்லாம் பேசிட்டு நாங்கள் எங்கடா பேசணும்னு சொல்லிட்டு மாற்றி பேசுறது, இந்த மாதிரி கேடுகட்ட நெய்பர்ஸ்க்கு நடுவில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாவிங்களால் எங்கள் அம்மா உயிர் போச்சு, என்னையும் கொலை முயற்சியில் ஈடுபட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாய் கிழிஞ்சது. இன்னும் கூட என்னை கொலை பண்ணுறதுக்கு புருஷன் பொண்டாட்டியாக உட்காந்து கதை அளந்துக்கிட்டு இருக்குதுங்க. எதை வெட்டுறதா அவங்க பேசுகிறாங்கன்றது நல்லாவே அதில் கேட்குது. இந்த மாதிரி நான் எங்களால் எவ்வளோ தான் பொறுத்துட்டு போகிறது. கடவுளாக இருந்தாலும் ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருக்க முடியும். இந்த அளவுக்கெல்லாம் தப்பு பண்ணுறவங்களெல்லாம் கடைசி வரையும் பொறுமையாலாம் இருக்க முடியாது. அதே போல் இன்னொரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வந்தது. என்னை நிறைய பேர் புகழ்கிறாங்க. அவங்க புகழ்கிறப்ப கூட எனக்கு சந்தோஷமோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோ வரமாட்டேங்குது. என்னை தரக்குறைவாக பேசுகிறப்பையோ என்னை தரக்குறைவாக யோசிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மனசு வேதனை படுது. அது அந்த நேரத்தில் வேதனை இல்லைனாலும் அதுக்கப்புறம் தூங்க முடியாமல் அந்த தூக்கத்தை கெடுக்குது. இந்த மாதிரி பாவீங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு எத்தனை நாய்ங்க எனக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வருவானுங்களா. ராமாயணத்துலேயும் சரி, மகாபாரதத்துலேயும் சரி, இந்த புண்ணிய புருஷங்கள்லாம் பிறந்துட்டா இப்படி தான் நான் எல்லாரும் சேர்ந்து அவங்கள தாக்குவீங்களா. கடவுளா இருந்தாலும் மனுஷ ரூபாய் எடுத்தா படாத பாடு பட்டாரு. அந்த மாதிரி நானும் ஒரு தெய்வ பிறவியா இருப்பேனான்றது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அதனால் இந்த மாதிரியான நேரத்தில் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்றது ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இந்த மாதிரி நான் நல்ல குடும்பத்தில் நல்ல அப்பா அம்மாவுக்கு தான் நான் பிறந்திருக்கேன். சரியா, அவனுங்கெல்லாம் எப்படி பிறந்தானுங்கன்னு தெரியல, அவங்களோட வாழ்க்கை என்னன்னு தெரியல. எங்கெங்கேயோ பிளாட்ஃபார்மில் விழுந்து கடந்தவனுங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. ஆஃப்டர் ஆல் ஒரு 16 லட்சத்துக்கு ஹோம் லோன் போட்டுட்டு பெரிய புடிங்கி மாதிரி நீ வீடு வாங்கிட்டு நீ அங்கே உட்காந்து குடும்பம் நடத்துறேன்னா இது எவனா இருந்தாலும் சாதிப்பான். சரியா, போயும் ஒரு 16 லட்சம் லோன் போட்டுட்டு ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வாங்கிக்கிட்டு அதில் நீ செட்டில் ஆகிருக்கேன்னா அதுக்கு எத்தனை பேர் எத்தனை விதமாக உதவி இருப்பாங்க உனக்கெல்லாம். இன்னைக்கு நான் 17 லட்சம் ரூபாய் நான் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு, கந்தவடியில் போயிட்டு மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மேலே போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேனே. எனக்கு நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் கூட கூப்பிட்டு கடன் கொடுக்குறாங்கன்னா நான் எந்த அளவுக்கு நான் ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக இருக்கேன், நான் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் டிசிப்ளினாக இருக்கேன்றது புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு நாய், அந்த நாய் சொல்லியிருந்தது அவங்க அப்பா அந்த மூதேவிக்கு போலீஸில் வேலை வாங்கி தந்திருப்பாராமா, லஞ்சம் கொடுத்து கூட. இந்த மாதிரி தகுதி தராதரம் இல்லாததுங்கெல்லாம் இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் உத்தியோகத்தில் போய் உட்காந்து அதுக்கப்புறம் கிம்பளம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாளுங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் இருக்கேன். நல்லபடியாக படித்து நல்லபடியாக முன்னுக்கு இன்னைக்கு நாய்ப்படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நாய்ங்களுக்கு நடுவில். உங்களுக்கெல்லாம் நிஜமாவே நல்ல ஒரு அறிவு கடவுள் கொடுத்துருக்காரு. உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு ஆசை இருந்தால் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக எழுதி பாஸ் பண்ணுறதுக்கு துப்பில்லாத நாய்ங்கள்லாம் இன்னைக்கு ஜோடி போட்டுக்கிட்டு உட்காந்து பேசி என் உயிரை வாங்குது. எத்தனையோ நாய்ங்க ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பசங்களுக்கு கூட நல்ல விதமாக பாடம் சொல்லி கொடுக்க முடியல. 29வது ரேங்க் எடுத்துகிட்டு இருந்த பசங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு டியூஷன் படித்தாங்கன்னா அந்த பசங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. நான் என்னடான்னா எங்கெங்கேயோ இருக்கவங்களுக்கெல்லாம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். யூடியூப்பில் ஃப்ரீயாக கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கேன். நீங்களாம் எந்த அளவுக்கு யாருக்கு பிரயோஜனமாக இருக்கீங்கன்னு நினச்சி பார்த்தாலே நீங்கள்லாம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டீங்க, மனசை கஷ்டப்படுத்த மாட்டீங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு. அந்த மாதிரி நீங்கள் பேசின பேச்சு இதெல்லாம் மனசில் அப்படியே ஆறாத தழும்பாக இருக்குது. எங்கள் அம்மாவை அப்படியே போட்டு பாடப்படுத்திருக்கும் இந்த பேச்சுங்களெல்லாம். கடைசி அவங்க உயிர் பிரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க கட்டை வெந்து போச்சு. சரியா, அவங்க சாம்பல் ஆகிட்டாங்க. இன்னைக்கு என் கட்டை வேகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த உடம்புக்குள்ளே இருக்க அந்த ஆன்மா கூட உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் நினச்சா ரொம்பவும் துன்பத்துக்கு ஆளாகுது. இதெல்லாம் நீங்கள் செய்கிற பாவம். இந்த பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சே தீருவீங்க. இந்த மாதிரி பொம்பளைங்களுக்கும் அந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கும் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், திருக்குறளில் அதுக்குமே திருவள்ளுவர் நல்ல எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. அடக்கம் அமருருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். அந்த மாதிரி நீங்கள்லாம் அடங்கவே மாட்டீங்க. அதே போல் இன்னொரு திருக்குறளும் இருக்குது, காக்க பொருள அடக்கத்தை ஆக்கம் அதனை நோங்கி இல்லை உயிருக்கு. இதெல்லாம் நல்லா படித்த பசங்களாக இருந்தால் இந்த மாதிரி திருக்குறள் இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் மனசில் பதியும், அதை பற்றிலாம் யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி தருதலைங்கெல்லாம் எப்படி தான் என்னத்தை தான் படிச்சுட்டு பிடுங்குறாங்கன்னே தெரியல. அவங்களுக்குலாம் லஞ்சம் கொடுத்து ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்குறதுக்கு துப்பு இருக்குது. அந்த லஞ்சத்தை கொடுக்கறதுக்கு இதுங்களை இந்த தருதலைங்களை பெற்ற தகப்பனுங்க இருக்கானுங்க, இந்த தருதலைங்களை பெற்ற தாய்ங்க இருக்காளுங்க. அதுங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த நாய்ங்களெல்லாம் வளர்த்து விடலாம். இந்த நாய்ங்களை ஒன்றுத்துக்கும் தேராத பிளாட்ஃபார்மில் இருக்க புறம்போக்கு நாய்க்கு சமம். சரியா,
அதே போல இன்னொரு திருக்குறள், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்ந்திருக்கேன். என்னை வந்து எத்தனையோ பேர் வந்து புகழ்ந்திருக்காங்க, எங்கள் அம்மா கிட்டேயே புகழ்ந்திருக்காங்க. ஆனாலும் எங்கள் அம்மா அந்த எக்ஸைட்மெண்ட் வெளியில் காமிச்சிக்கல, நானும் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து வெளியில் காமிச்சிக்கல. இந்த மாதிரியும் ஒரு பிள்ளைய வந்து பெற்ற தாயும் இருக்கா. இந்த மாதிரி தருதலைங்க, இந்த மாதிரி கேடுகட்ட நாய்ங்க கண்டதும் பேசிக்கிட்டு, கண்ட கமெண்ட்ஸில் ஃபேக் அக்கௌண்ட்ஸில், அதுவுமே அவனுக்கு வந்து ஒரு கட்ஸ் இருந்தால் அவனோட ஃபோட்டோ போட்டு அவனோட சொந்த பேர்லேயே கூட வச்சிருந்திருக்கலாம், ஆம்பளையா இருந்தால் வச்சிருந்திருப்பான். இந்த மாதிரி பொட்ட நாய்ங்கெல்லாம் வந்து எந்த தருதலை நாய்க்கு வந்து பிறந்ததோ தெரியல, அந்த அப்பம் பேர் தெரியாததுங்க, அந்த விருந்தாளிக்கு பிறந்தவனுங்களால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்க முடியும். சரியா? அதே போல இன்னொரு திருக்குறள் இருக்கு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மாதிரி கண்ட நாய்ங்க கண்டதும் பேசிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நாள் கூட எந்த நாய் பேசுறதுல கூட எந்த உண்மையும் இல்லை, எதுவுமே இல்லை, யூஸ்ஃபுல்லாக எதுவும் கூட பேச மாட்டேங்குதுங்க, எது கூட யோசிக்க மாட்டேங்குதுங்க. சாடிஸ்ட்டுங்க மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து அடுத்தவனுக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி யோசிக்குதுங்க, பேசுதுங்க. இந்த மாதிரி தருதலைங்களெல்லாம் ஏன் கடவுள் படைக்கிறான்? இதுங்கெல்லாம் வந்து கொரோனா வைரஸை விட மோசமான வைரஸுங்க. இந்த மாதிரி வைரஸ் வந்து ஒன்று இருந்துச்சுன்னா அது அந்த இடத்தையே வந்து கெடுத்து விட்டுடும், அந்த லொக்காலிட்டியே கெடுத்து விட்டுடும். அந்த மாதிரி தான் என்னை சுற்றி நிறைய வைரஸுங்க இருந்து உயிரை வாங்குதுங்க. ஒரு வைரஸ் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த வைரஸ் எல்லாத்தையும் வந்து கெடுத்து எல்லா வைரஸும் சேர்த்து என்னை வந்து தாக்குது. அதே போல செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க திருக்குறள்ல திருவள்ளுவர். அந்த குறளுக்கு ஏற்ற மாதிரி கூட யார் பேசுறதுல கூட ஒரு நல்ல ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. கண்டதும் பேசுதுங்க, கண்டதும் வந்து யோசிக்குதுங்க. அதனால எதையுமே நம்ம வந்து காது கொடுத்து கேட்க கூட முடியல, காதை பொத்திக்கிட்டேவும் இருக்க முடியல. சரியா? அதனால இதுங்களோட வாய் வந்து மூடாம வாய் கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம காது மூடிக்கிட்டே தான் இருக்க முடியுமா? நம்ம அதுக்கு செவிடாதான் பிறக்கணும். அப்படி பிறக்கல இல்லையா, காது கேட்குது இல்லையா? அந்த மாதிரி அந்த நாய்ங்களுக்கு வந்து வாய் பேச முடியுது இல்லை, ஊமை கிடையாது இல்லை. அந்த பொட்டைங்களும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் செய்யுங்க. காசு கொடுத்தாலும் செய்யுங்க, காசு கொடுக்கலனாலும் செய்யுங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேர் எனக்கு வாய் கொடுத்துட்டாங்க. அது பத்தாதுன்னு இந்த மாதிரி மனசை கெடுக்கிறதுக்கும் ஏகப்பட்ட நாய்ங்க கிளம்பி இருக்குது. அதே போல இன்னொரு திருக்குறள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினூங்கு இல்லை உயிருக்குன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. அதனால எத்தனை பேர் எந்த அளவுக்கு வந்து தரக்குறைவா அடங்காம வந்து மனசை கெடுக்குதுங்க, ரொம்ப நச்சரிக்குதுங்க. அந்த மாதிரி நாய்ங்களுக்குலாம் இந்த திருக்குறள்லாம் ஞாபகத்துக்கு வராதா? நாங்கள்லாம் எவ்வளோ அடங்கியிருக்கோம், நான்லாம் எவ்வளவுதான் சாதிச்சாலும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நான் அந்த கஷ்டத்தில் இருந்து நான் தன்னந்தனியாக என்னுடைய ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு நான் நல்ல விதமாக தான் வாழ்ந்திருக்கேன். இவன் கண்ட மேனிக்கா வந்து கமெண்ட் வைக்கிறான், அந்த மாதிரிலாம் நான் வந்து பொழப்பு ஓட்டியிருந்தா எனக்கு இந்த அளவுக்குலாம் நான் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. சரியா? என்கிட்ட இன்னைக்கு வந்து 100, 200, 1000, லட்சம் சொல்லிட்டு கையேந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர நான் யார்கிட்டையும் போயிட்டு கையேந்து நிற்கலடா நாயே. என்னை பொறுத்த வரையும் எந்த நேரத்துலையுமே கர்வத்தோட வந்து இருக்க தெரியாது, அடங்கி தான் இருப்பேன். அந்த அடக்கத்தை வந்து நான் வந்து பெரிதும் வந்து நான் கருதுறேன். நான் எப்பயுமே அடங்கி இருக்கேன், எல்லாருக்குமே நான் பணிவாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பையனை கூட நான் வந்து மரியாதையை தான் பேசுவேன். ஆனால் நீங்கள் சின்ன பசங்க கிட்ட கூட புரளி பேசிருக்கீங்க, பொறாம பிடிச்ச நான் இங்கே புறம்போக்கு மாதிரி நீங்கள் நடந்திருக்கீங்க. ஒரு சின்ன பையன் கூட வாக்குமூலம் கொடுக்குறான், உங்களை மாதிரி ஆளுங்களாம் எப்படியெல்லாம் இருக்கீங்க, அவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. இதை விட அசிங்கம் உங்களுக்கு இருக்குதாடா? ஒரு சின்ன பையன் வந்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல. அதே போல வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உண்மை பேச முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு பொய் வந்து பேசுறதுக்கு எப்படி தான் வாய் கொடுத்தானோ தெரியல அந்த கடவுள். அந்த வாயை வச்சு எதுக்குமே வந்து பிரயோஜனப்படாத வாயை வச்சு நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்களோ கடவுளே, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ சொல்கிற மாதிரி எங்கள் வீட்லேயும் செப்டிக் டேங்க் இருக்குது, அது ரொம்ப நாளாக வந்து க்ளீன் பண்ணாமல் தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஜோடியாக வந்து சாப்பிட்டுட்டு போங்கடா புறம்போக்கு நாய்ங்களா. வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட வந்தீங்கன்னா அந்த செப்டிக் டேங்க் வந்து க்ளீன் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் 2000 3000 கொடுத்து க்ளீன் பண்ண தேவையில்லை. நீங்களாம் வந்தீங்கன்னா சாப்பிட்டீங்கனாலே அந்த செப்டிக் டேங்கில் இருக்கிறது எல்லாமே க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் மனசு சாக்கடையாக தான் இருக்குது, உங்கள் மூளையில் எல்லாமே சாக்கடை தான் நிரம்பி இருக்குது, உங்கள் உடம்பு முழுக்க சாக்கடையில் தான் நீங்கள் வந்து பெருத்து கிடக்குறீங்க, பண்ணிங்க மாதிரி பெருத்து கிடக்குறீங்க. அதனால பீயை வந்து துண்டுட்டு போங்க. அப்பயாவது என்னுடைய செப்டிக் டேங்க் க்ளீன் ஆகும், எனக்கும் கொஞ்சம் காசு வந்து மிச்சமாகும். எவ்வளவோ செலவாகுது, இந்த 2000 3000 நீங்கள் வந்து துண்டுட்டு போகாத. இதெல்லாம் நான் ஏன் தெரியுமா பேசுகிறேன்? அவனுங்க அந்த மாதிரிலாம் கமெண்ட் வச்சிருக்கானுங்க. அவனுக்கு பேசுகிற அளவுக்கெல்லாம் என்னால் பேச முடியாது. பேசணும்னு நினச்சேன்னா அதை விட நல்லாவே பேசுவேன். ஸோ இதுக்கு மேலேயும் என்னை தேவையில்லாமல் பேச விடாதீங்க. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ இன்னும் கூட மேலே மேலே பாவம் செய்யாதீங்க, நல்லபடியாக இருக்க மாட்டீங்க. அந்த பாவம்லாம் உங்களை சும்மா விடாது, உங்கள் பிள்ளைங்களையும் அது வந்து தீண்டும். ஸோ இதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து அது குழந்தை மேலே பொய் சத்தியம் பண்ணவன் தான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எந்த சென்டிமெண்ட்டும் இல்லை, ஏதோ வந்து ஏனோ தானேன்னு சொல்லிட்டு ஊர் மெஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க பொட்டைங்க.
கடைசியை இந்த பிரேதாத்மா, இந்த துராத்மா என்னுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்குதாமா புறம்போக்கு நாய். இதெல்லாம் வந்து எப்படியாப்பட்ட ஒரு புறம்போக்குன்றது அவனுக்கே தெரியும். இந்த நாய் வந்து என்னுடைய ஆத்மா சாந்தி அடைய வந்து வேண்டிக்குதாமா. என்னதான் முடிவோடு இருக்குதுன்னு தெரியலையே. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய குணம் இருக்குது, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்குது, மனம் இருக்குதுன்னு பாடி வச்சுருக்காங்க பாருங்க. காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும் என்ற மாதிரி பாடி வச்சுருக்காங்க. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி கண்ணதாசன் திருக்குறள்லாம் எழுதி வச்சுருக்காங்க போல். அந்த மாதிரி நல்ல பாட்டுங்க எதையாவது கேட்டுப்பாரு, மனசு வந்து ஓரளவுக்கு அது பக்குவப்படும். இல்லைன்னா இப்படி தான் வந்து அவுத்து விட்ட மாடு மாதிரி தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பேன் புறம்போக்கு.